இன்சொல் அமுது வழங்குபவர் மா. ஜெகத் கஸ்பார் அவர்கள். அன்பு இனிய நண்பர்களே, எல்லாருக்கும் சாகிறதுக்கு பயம். மரணங்கிறது பெரிய பயத்துக்குரிய ஒரு விஷயம். நான் 1985ஆம் ஆண்டு சுழலில் சிக்கி ஏறக்குறைய மரணத்தை சந்தித்து திரும்பிய ஒரு அனுபவம் உண்டு. கடைசி நேரம் அமைதியாக தான் இருக்குது, அப்படி ஒன்றும் கஷ்டமானதாக ஒன்றும் இல்லை, நிம்மதியாக தான் இருக்குது, ஒரு சலனமில்லாத ஒரு நிலைமை தான் இருக்குது. அந்த மரணத்தை முதலில் பெரிய அளவில் பார்த்து சுனாமி நம்முடைய பகுதியை தாக்கிய போது அதில் நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் உண்டு. அன்னைக்கு நான் குளச்சலுங்கிற ஒரு கடலோர கிராமத்தில் நிற்கிறேன். அப்போது ஒரு 10-11 வயசு இருக்கும் பையன் ஒரு கை குழந்தைய அவன் தூக்கிட்டு அந்த குழந்தைய, ஃபாதர் என் தங்கச்சியை பார்த்துங்க, இன்னொரு தங்கச்சி அங்கே இருக்கிறா, அவளை கொண்டு வரணும்னு ஓடுறான். ஆனால் போன பையன் திரும்பி வரல, அவனும் தண்ணியோட போயிட்டான். அந்த நேரத்தில் ஒரு 11 வயது குழந்தைக்கு இருந்த அந்த வீரமும் அந்த தியாகமும் எனக்கு இருக்கவில்லையே அப்படின்னு நான் இன்னைக்கும் அந்த பையனை நினச்சிக்குவேன். அந்த பையன் இல்லை, எங்கே இருக்கானோ ஆன்மாவாக இருக்கிறான். இது ஒரு அனுபவம். பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஏன் உலகம் முழுதும் பார்த்தா லட்சத்திற்கு மேலான மக்கள். அப்போ நான் மரணத்தை பற்றி ரொம்ப ஆழமாக சிந்தித்தேன். அதாவது நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம் நம்ம ஏதோ உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஆட்கள்னு. இயற்கைக்கு நம்ம எல்லாம் முக்கியமான ஆட்கள் கிடையாது. உண்மையில் உலகத்தினுடைய 600 கோடி மக்களும் அன்னைக்கு கடலோரத்தில் நின்றிருந்த 600 கோடி பேரும் அன்னைக்கு காலியாக இருப்பாங்க. உலகத்தில் ஸ்பெஷல் பிளேஸ் எல்லாம் நமக்கு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த நெகோஷியபிலிட்டி ஆஃப் லிவிங் டைம். நீங்களும் நானும் நிரந்தரமா லட்சம் கோடி ஆண்டுகள் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இயற்கையோ இறைவனோ 20 வயசுல 30 வயசுல 10 வயசுல நம்மளை பிடிச்சி பறிக்கிட்டான்னா அப்ப நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் இந்த நெகோஷியபிலிட்டி லெங்க்ங்கிறது மேக்சிமம் 100 வருஷம் தான். 100 வருஷத்துக்கு மேல நம்ம வாழ்றது ரொம்ப அபூர்வம். ஸோ ஒன்றேல் 90 அல்லது 80, 70, 60. ஸோ இந்த நெகோஷியபிலிட்டிங்கிறது 100 இருக்கிறப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 40 வயசுல வாழ்ந்தோமா, நிம்மதியாக நிறைவாக வாழ்ந்தா சரி, போன பிரச்சனை இல்லை. நிறைவாக வாழ்ந்தவர்கள் என்றைக்குமே மரணத்துக்கு பயப்படவே மாட்டாங்க. யாராவது மரணத்திற்கு பயப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் இதுவரைக்கும் வாழத் தொடங்கவே இல்லை என்றுதான் அர்த்தம். மரணத்தை பற்றி என்னுடைய ஒரு புரிதலுக்கு அழகாக வழிகாட்டியவர் ஜெர்மனி நாட்டில் ஒரு ஃபாதர். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பைபாஸ் பண்ணி ஆள் முடிஞ்சிருவார் கதைங்கிற நிலைமையில டாக்டர் சொல்லி வச்சிருந்தாங்க. அப்போ நான் அவரோட உட்கார்ந்து ஒரு நாள் மாலை பொழுதுல உரையாடுறேன். டாக்டர் சொல்றாங்க, அவருக்கும் தெரியும் அங்கே பிரேக்கிங் த பேட் நியூஸ் எல்லாம் கட்டாயம் பண்ணி ஆகணும். ஒருவேளை பொழைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சா பொழைக்க மாட்டீங்கன்னு சொல்லி ஆகணும். டாக்டர் சொல்றாங்களே, நீங்க செத்து போவீங்கன்னு, மரணம் பக்கத்தில் வருதுங்கிற நினைச்சா அவங்களுக்கு பயமா இல்லையா ஃபாதர் அப்படின்னு கேட்டேன். அப்போவே அவருக்கு 78 வயசு. அப்போ சொன்னாரு, எனக்கு பயம் இல்லை, ஏன்னா மரணங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவர் மாதிரிதான். இந்த சுவருக்கு அந்த பக்கம் என்னை நேசித்து ஆனால் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்ட என்னுடைய அப்பா, அம்மா, உடன் பிறந்த உறவுகள், ஏனைய சொந்தங்கள்லாம் அந்த மதிலுக்கு அந்த பக்கம் நிற்கிறாங்க. மதிலுக்கு இந்த பக்கம் இப்போவும் என்னை நேசிக்கிற உங்களை போன்ற பலர் இங்கே இருக்கிறீங்க. மரணங்கிறது என்ன பொறுத்தவரையில் ஒரு டெசிஷன். உங்க கூட இருக்கிறதா இல்லை அந்த பக்கம் போய் நான் அவங்களோட சேர்ந்துக்கிறதா. உண்மையில் மரணங்கிறது என்னை நேசித்து என்னை விட்டு கடந்து போனவர்களினுடைய ஆன்மாக்களுக்கு அருகில் செல்கின்ற ஒரு அனுபவமாகத்தான் பார்க்கின்றேன். எனவே மரணத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. வாழ்வை நிறைவாக வாழுங்கள். வாழ்வை நிறைவாக வாழ்ந்தால் மரணத்தை பற்றின அச்சமே இருக்காது. நன்றி. இன்சொல் அமுது வழங்கியவர் மா. ஜெகத் கஸ்பார் அவர்கள்.